வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் செய்தி, இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் செர்ஜியோ இருக்காருல்ல, சிஎம் விஜயை சந்திச்சிருக்காரு. அந்த புகைப்படத்தை ஷேர் பண்ணியிருக்காரு. இது இரண்டு விஷயங்களில் டிபேட்டை உருவாக்கியிருக்கு. முதல்ல டிவிக்காரங்க இந்தியாவிலேயே விஜயை தான் சந்திச்சிருக்காரு செர்ஜியோ, அப்போது இந்தியாவிலேயே பிரபலமானவர் விஜய் தான், அதனால தான் விஜயை சந்திச்சிருக்காரு அப்படின்னு டிவிக்காரங்க பதிவுகள் போடுறாங்க. செர்ஜியோ கடந்த 6 மாதங்களில் சந்திக்கக்கூடிய 5வது முதல்வர் சிஎம் விஜய். ஜனவரி மாதம் பார்த்தீங்கன்னா தேவேந்திர ஃபட்னாவிஸை சந்திச்சிருக்காரு. பிப்ரவரி மாதம் சித்தராமையாவை, மார்ச் குஜராத் சிஎம்மை, ஏப்ரல் மாதம் மட்டும் யாரையும் சந்திக்கலை. மே மாதம் ஹிமந்த பிஸ்வ சர்மாவை, ஜூன் மாதம் விஜயை சந்திச்சிருக்காரு. அதனால் விஜயை சந்தித்ததுனால இந்தியாவிலேயே விஜய் மட்டும்தான் பிரபலம் அப்படின்னு சொல்லிட்டு டிவிக்காரங்க பதிவுகள் போடுறாங்க. அவங்களுடைய கண்ணோட்டம் தப்பு. 5வது சிஎம் விஜய் இந்த வருஷத்தில் செர்ஜியோ சந்தித்ததில். இது ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, செர்ஜியோ சிஎம் விஜயை சந்தித்து அந்த புகைப்படத்தை ஷேர் பண்ணி 2-3 வரிகள் எழுதியிருக்காரு. அது இன்னொரு கான்ட்ரவர்சியை உருவாக்கியிருக்கு. செர்ஜியோ என்ன எழுதியிருக்காருன்னா, 2 நேஷன்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்திட்டார். 2 நாடுகளுக்கு இடையே நடக்கக்கூடிய ட்ரேடு, இன்வெஸ்ட்மெண்ட்டு, டெக்னாலஜி, சப்ளை செயின்ஸு, மேனுஃபேக்சரிங், எனர்ஜி, இந்த செக்டார்ஸை பற்றி நாங்கள் ஆலோசனை நடத்தணும் அப்படின்னு செர்ஜியோ பதிவு போட, 2 நேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முதல்வரை சந்திக்கும் போது ஏன் செர்ஜியோ வார்த்தையை பயன்படுத்தினார்? மத்திய அரசாங்கத்துடைய பிரதிநிதிகளை செர்ஜியோ சந்தித்தா 2 நேஷன்ஸ் அப்படின்னு போடலாம். மாநிலத்துடைய முதல்வரை சந்திப்பின் போது 2 நேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட வேண்டிய அவசியம் இல்லை. இனி செர்ஜியோ அந்த தப்பை திருத்திக்குவாரு நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு தேசியவாதிகள் பதிவுகள் போடுறாங்க. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம், ஆந்திர பிரதேசத்துடைய மினிஸ்டர் நாரா லோகேஷ் அவர்கள் ஒரு மிக முக்கியமான புள்ளி விவரத்தை ஷேர் பண்ணியிருக்காரு. நார்மலாக அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை குறைந்து வருது அப்படிங்கிறது ஆல் ஓவர் இந்தியாவில் பல மாநிலங்களில் நம்ம பார்க்குறோம். குறிப்பாக தமிழகத்தில் ஒவ்வொரு வருடமும் அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கை குறைந்து வருது. அதை அதிகரிக்க ஸ்டேட் கவர்மெண்ட்டு பல ஸ்டெப்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழலில் ஆந்திர பிரதேச கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? நாரா லோகேஷ் ரிபப்ளிக் டிவி சம்மிட்டில் இந்த புள்ளி விவரத்தை அதிகாரப்பூர்வமாக ஷேர் பண்ணியிருக்காரு. போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் படித்த 85,000 ஸ்டூடெண்ட்ஸு அதிலிருந்து விலகி அரசு பள்ளியில் சேர்ந்துருக்காங்க ஆந்திர பிரதேசத்தில் அப்படின்னு சொல்லிட்டு புள்ளி விவரத்தை ஷேர் பண்ணியிருக்காரு. அந்தளவுக்கு அரசு பள்ளிகளில் எஜுகேஷனுடைய குவாலிட்டி ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான் ப்ரைவேட் ஸ்கூல்ஸை குவிட் பண்ணிவிட்டு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் அவங்க சேர்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணியிருக்காரு. இந்த புள்ளி விவரம் பேசு பொருளாக மாறி இருக்கு. மூணாவது என்ன பார்க்க போகிறோம், அண்ணாமலைக்கு எதிராக நயினார் அண்ட் கோ, இந்த ஜேவிசி ஸ்ரீராம் சேஷாத்ரி, கல்யாண்ராமன் இவங்களை தூண்டிவிட்டு கண்டதை எழுத வச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க எழுதக்கூடியதை உண்மை நம்பி டிஎம்கே டிவிக்கே பரப்பி விட்டுக்கிட்டு இருக்காங்க. அதில் சமீபத்தில் கல்யாண்ராமன் பரப்பி விட்டது, அண்ணாமலை தங்க கடத்தலில் ஈடுபடுறாரு, கோல்டு ஸ்மக்லிங்கில் அண்ணாமலை ஈடுபட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரமே இல்லாமல் கல்யாண்ராமன் அடிச்சு விட்டதை டிஎம்கே டிவிக்கே எடுத்து இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா அண்ணாமலையுடைய பொலிட்டிக்கல் பார்ட்டி டிஎம்கே டிவிக்கேவை மிக கடுமையாக பாதிக்குமா, அதனால அண்ணாமலையுடைய பொலிட்டிக்கல் என்ட்ரியை 2 பேரும் விரும்பலை. அதனால அண்ணாமலைக்கு எதிரான நியூஸாக பரப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையா பொய்யா அப்படிங்கிறத ஆய்வு செய்தே பார்க்காம பரப்பி விட்டுக்கிட்டு இருக்காங்க. கல்யாண்ராமன்லாம் ஒரு ஆளுன்னு அவர் சொல்கிறத எடுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் சொல்கிற மாதிரி அண்ணாமலை ஒருவேளை தப்பு பண்ணியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சின்ன லாஜிக் சொல்கிறேன், பிஜேபியை விட்டு எந்த துணிவில் அவர் வெளியில் வந்திருப்பார்? சிபிஐ, இடி இதெல்லாம் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க மத்திய அரசாங்கம். மத்திய யார் ஆட்சி செய்கிறது? பிஜேபி. அண்ணாமலை தப்பு பண்ணியிருந்தா எப்படி அந்த பிஜேபியை விட்டு துணிச்சலாக வெளியில் வந்திருக்க முடியும்? வெளியில் வந்தவர் டிஎம்கே, பலமுறை தமிழகத்தை ஆட்சி செய்த கட்சி. காங்கிரஸ் இந்தியாவை பலமுறை ஆட்சி செய்த கட்சி. இது மாதிரியான கட்சிகளை போய் சேர்ந்தாரா? தனித்து ஒரு கட்சியை தொடங்க போகிறேன் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. மடியில் கனம் இல்லைன்னா வழியில் பயம் இல்லை. அந்த துணிச்சலில் அண்ணாமலை எடுத்த முடிவு. தப்பு பண்ணியிருந்தவர்னால டெஃபினட்டாக இவ்வளவு போல்டாக தேசத்தை ஆளக்கூடிய ஒரு கட்சியிலிருந்து விலக முடியாது. விலகி தனியாக தன் தலைமையில் இயக்கம் தொடங்க முடியாது. அப்போது அவர் அரசியல்லையும் க்ளீனாக இருக்கிறதுனால தான் இந்த முடிவை எடுத்திருக்காரு. இதுதான் லாஜிக்கு, இதுதான் விஷயம். மற்றபடி சும்மா இந்த மீடியா அட்டென்ஷனுக்காக நிறைய பேர் அண்ணாமலைக்கு எதிராக வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதில்
மெயினான ஆள் இந்த கல்யாண் ராமன் அப்படின்னு அண்ணாமலை சப்போர்ட்டர்ஸ் தக்க பதிலடி கொடுக்குறாங்க. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.